வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாயா கதையில் February 17 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம தனா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வெளிநாடுக்கு போயிட்டு சாம்பியன்ஷிப் விளையாடுறதுக்காக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம ரகுராம் தான் தனாவுக்காக அப்ளை பண்ணியிருக்காரு. அப்போ ஒருத்தர் நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு சார் அப்படின்னு சொல்ல, அப்போ பத்மா சொல்கிறாங்க, யார் நீங்கள்? அவர் சொல்கிறாரு, இது மாதிரி தனா மேடத்துக்கு பாஸ்போர்ட் வந்துட்டு சார் அப்ளை பண்ணியிருந்தாரு, அது வந்திருக்கு, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். பத்மா சொல்கிறாங்க, சரிங்க சார், நீங்கள் எங்கேயே உட்காருங்க, நான் போயிட்டு அண்ணனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா நேராக ரகுராமை பார்க்க போகிறாங்க. ரகுராம் ரூமில் இருக்காரு. பத்மா நேராக ரகுராம் கிட்ட போயிட்டு, அண்ணா தனாவுக்கு ஏதோ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்களாம்ல, அதுக்காக வந்திருக்காங்க. இதை கேட்டதோட ரகுராமு, ஆமாம் பத்மா, நான் தான் அப்ளை பண்ணியிருந்தேன், போயிட்டு தனாவை கூட்டிகிட்டு வா. இது கேட்ட பத்மாவும் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் நேராக அங்கே வந்து உட்கார்றாரு. அப்போ அவர் நேராக அவர்கிட்ட வந்து, தனாவுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தேனே, அது வந்துட்டா அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, ஆமா சார், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தேன், வந்துட்டு அப்படின்னு. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, சரி ஓகே, இது மாதிரி கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் கார்டை கொடுக்குறாரு. அப்ப பத்மா நேரா தனா கிட்ட போயிட்டு, தனா உங்க அப்பா உனக்காக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தாராம், அது வந்திருக்கு, உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு. இது கேட்ட தனாவும் சரி நான் வரேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. பாஸ்போர்ட்டா அப்படின்னு சொன்னதோட நம்ம கதிரும் அந்த இடத்துக்கு தான் வராரு. அப்பன்னு பார்த்து நம்ம ரகுராம் நேரா அவர்கிட்ட சரி அந்த நோட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி பாக்குறாரு. பார்த்தா அதுல வந்துட்டு இருக்கிற பேரை பார்த்துட்டு நம்ம ரகுராமுக்கு செம்ம ஷாக்கு. அந்த பாஸ்போர்ட்டை தூக்கி வீசிட்டு, நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, சார் நான் என்ன சார் செஞ்சேன், நான் கரெக்டா தானே பேரெல்லாம் போட்டு கொண்டு வந்தேன், என்ன சார் ஆச்சு, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டானா? அப்ப ரகுராம் சொல்றாரு, ஆமா பெரிய தப்பு பண்ணிட்டா. அவர் கேட்கிறாரு, சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன், கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெஃபரன்ஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். அப்ப ரகுராம் சொல்றாரு, என் பேர் இருக்க வேண்டிய இடத்துல எதுக்கு கண்டவன் பேர் இருக்கு? அவர் கேக்குறாரு, சார் எப்படி சார் உங்க பேர் வரும்? ரகுராம் சொல்றாரு, ஆமா கதிர் ஏன் வந்திருக்கு, தனா ரகுராம் அப்படின்ல வரணும். அப்ப அவர் சொல்றாரு, சார் அது கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் சார் உங்க பேர் வரணும், அதான் தன மேடத்துக்கு கல்யாணம் ஆகிருச்சே, சோ அவங்க பேரும் அவங்க ஹஸ்பண்ட் பேரும் தான் சார் இருக்கணும். இது கேட்டதோட ரகுராமுக்கு செம்ம கோவம். ஏய் நீ யாரை பார்த்து பேசுறன்னு தெரியுதா, இந்த கல்யாணமே செல்லுபடி ஆகாது. அப்ப அவர் சொல்றாரு, சார் நீங்க வேணா சொல்லலாம் சார் இந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு, ஆனா சட்டப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சு சார், சோ சட்டப்படி அவங்க ஹஸ்பண்ட் பேர் தான் சார் வரணும், அப்படி அவங்க பேர் வரலைன்னா இது செல்லாது சார், எங்க போனாலுமே செல்லாது. இதை கேட்டதோட நம்ம ரகுராமுக்கு செம்ம கோவம். அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க, பாத்தீங்களான்னா எங்க வந்து பிரச்சனை முடியுதுன்னு, இந்த கதிர் இருக்கிற வரைக்குமே நமக்கு பிரச்சனை தான். அப்ப ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணு பக்கத்துல என் பேர் எப்படி வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அப்படி வரத்துக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்ல, இதை கேட்டதோட நம்ம தனாவுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, என்னது அப்பா அப்படி சொல்றாரு? அப்ப பத்மா கேக்குறாங்க, அண்ணா என்ன பண்ண போறீங்க? ரகுராம் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ரகுராம் ரூமுக்கு போறாரு. அப்ப பத்மா நேரா தனா பார்த்து, தனா அண்ணா என்ன முடிவெடுத்தாலும் நீ சரின்னு தானே சொல்லுவ. அப்ப தனா பத்மாவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்புறமா பத்மா அந்த இடத்துல இருந்து போனதோட தனா நினைக்கிறாங்க, அப்பா அப்படி என்ன முடிவெடுக்க போறாரு, கதிரோட பேரு என் பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படின்னா அப்பா அப்படி என்னதான் முடிவெடுப்பாரு அப்படின்னு ஒரே சந்தேகமா இருக்கு தனாவுக்கு. தனா நேரா ரூமுக்கு போனதோட கதிர் கேக்குறாரு, தனா என்னாச்சு, ரொம்ப கோவமா இருக்காரு மாமா. அப்ப தனா சொல்றாங்க, இல்ல கதிர், என் பேருக்கு பக்கத்துல உன் பேரு இருக்கு பாஸ்போர்ட்ல அப்படின்ட்டு அப்பா ரொம்ப கோவப்பட்டுட்டாரு, சோ உன் பேரை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு, அவர் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல கதிர் அப்படின்னு. அப்ப கதிருக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா ரகுராம் வந்துட்டு தனக்கும் தனாவுக்கும் விவாகரத்து தான் ஏற்பாடு பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம தனாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கதிருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா தனாவுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. அதே நேரத்துல நம்ம ரகுராம் நேரா ரூமுக்கு போனதோட நேரா வக்கீலுக்கு ஃபோன் பண்றாங்க. வக்கீல் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணுக்கும் இங்க வீட்டுல இருக்கானே ஒருத்தன், அவனுக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க. இது கேட்டதோட வக்கீலும், சார் இப்ப புதுசா கல்யாணம் ஆகணுங்களே,
தனாவுக்கும் கதிருக்கும் அவங்களுக்கா சார் அப்படின்னு ரகுராம் சொல்றாரு. ஆமா, அவங்களுக்கு தான், சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இது கேட்டதோட வக்கீலும் சரிங்க சார், நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப வக்கீல் நினைக்கிறாரு, இப்பதான் வந்துட்டு தனாவுக்கும் அந்த கதிருக்கும் கல்யாணம் ஆகிட்டு எதுக்காக சார் இப்படி பண்றாரு, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, சரி நம்ம இத பத்தி மாயா கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு நேரா மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்ப வக்கீல் சொல்றாரு, மேடம் உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? மாயா சொல்றாங்க, இல்லையே சார், எந்த பிரச்சனையும் இல்லையே, இப்பதான் என் பெரியம்மா பெரியப்பாவோட கல்யாண விழாவை சிறப்பா கொண்டாடி முடிச்சோம். அப்ப வக்கீல் சொல்றாரு, சரி நான் எதுக்காக கேக்குறேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரகுராம் சார் ஃபோன் பண்ணி தனாவுக்கும் கதிருக்கும் விவாகரத்து பேப்பர் கொண்டு வர சொன்னாரு, அதான் கேட்டேன், வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இது கேட்டதோட தனா சொல்றாங்க, சார் மாயா சொல்றாங்க, சார் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரகுராம் சார் பேப்பர் எடுத்துட்டு வர சொன்னாரு, அதான் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறதுக்காக கால் பண்ணேன். அந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு நீங்க எந்த அளவுக்கு போராடி இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சொல்லுங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சார் வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஆனா விவாகரத்து அளவுக்கு பெரியப்பா போக மாட்டாரே. அப்ப வக்கீல் சொல்றாரு, மேடம் நான் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன், மத்ததை நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு கனவும் கதிரும் பிரியறதுல எந்த விருப்பமும் இல்லை. விவாகரத்து கொடுத்தா அது அவங்களுக்கு தான் வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா பர்சனலி எனக்கு கதிரையும் தனாவையும் பத்தி நல்லாவே தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, மாயாவும் சரிங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் வக்கீல் வந்து பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரகுராம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. மாயா வந்து நேரா ஜானகிட்ட போயிட்டு பெரியமா அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி கேக்குறாங்க, என்ன மாயா ஒரே பதட்டமா இருக்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியமா இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரியப்பா தனாவுக்கும் கதிருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ண போறாரு, வக்கீல வர சொல்லிட்டாரு. தனாவும் கதிரும் கையெழுத்து போட்டுட்டா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஜானகி சொல்றாங்க, என்ன மாயா சொல்றேன். மாயா சொல்றாங்க, ஆமா பெரியமா, இப்பதான் வக்கீல் போன் பண்ணி சொன்னாரு, அவங்க 2 பேருமே எப்படியாவது நம்ம தடுக்கணும், வாங்க பெரியமா அப்படின்னு சொன்னதோட ஜானகியும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம தனாவை போய் பாக்குறாங்க. தனா வந்துட்டு அவங்க 2 பேரும் பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு தனா கேக்குறாங்க, அம்மா என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு தனா, நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, கண்டிப்பா கேப்பமா, என்னமாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அதுக்கு அப்பா உனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணாருல்ல, அதுல உன் பேருக்கு பக்கத்துல கதிர் பேர் இருக்கிறது அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால கதிர் பேரை மாத்தணும் அப்படின்னு யோசிச்ச அவருக்கு உனக்கும் கதிருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வக்கீல் வரப்போறாரு, நீ என்ன தானே பண்ண போற? தனா இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு தனா, அப்பா என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு அதுல கையெழுத்து போட்டுறாத. தனா கேக்குறாங்க, அம்மா எப்படிம்மா, இந்த வீட்லயே அப்பா நான் தான் வந்துட்டு அவருக்கு எதிரா எதுவுமே முடிவெடுக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அவருக்கு எதிரா நான் ஏதாவது சொன்னேன்னா அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்லம்மா. அம்மா அப்பாவோட முடிவை கண்டிப்பா என்னால எதிர்க்க முடியாது. இது கேட்டதோட ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி நேரா தனா கிட்ட, என்ன தனா இப்படி பேசுற? அப்ப தனா டக்குன்னு கையெடுத்து கும்பிட்டு, அம்மா இத பத்தி இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதோட நம்ம ஜானகிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, என்னடா இது தனா இப்படி பேசுறா? அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, பெரியம்மா தனா கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, அட்லீஸ்ட் கதிரையாவது கையெழுத்து போட வேணாம்னு சொல்லுவோம் வாங்க அப்படின்னு சொன்னதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கதிரை போய் பாக்குறாங்க. அப்ப கதிர் நேரா மாயா கிட்ட, மாயா என்னாச்சு, 2 பேரும் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், உனக்கும் தனாவுக்கும் விவாகரத்து பெரியப்பா ஏற்பாடு பண்ணிட்டாரு, கொஞ்ச நேரத்துல வக்கீல் வரப்போறாரு, கையெழுத்து போட சொல்ல போறாங்க, நீ தயவு செஞ்சு கையெழுத்து போடாத. அப்ப கதிர் சொல்றாரு, தனா என்ன சொன்னா, இத பத்தி நீங்க தனா கிட்ட பேசிருப்பீங்களே. மாயா சொல்றாங்க, தனா கிட்ட பேசணும், தனா கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டா, கண்டிப்பா அவ பெரியப்பாவை எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டா, அவ கையெழுத்து போட்டுருவா. ஆனா கதிர், யாராவது ஒருத்த கையெழுத்து போடலைனாலும் கண்டிப்பா இந்த விவாகரத்து செல்லுபடியாகாது, நீ தயவு செஞ்சு இதுல கையெழுத்து போட்டுறாத. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, தனாவுக்கும் இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம், கையெழுத்து போட்டுட்டா இந்த உறவு அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம், அதனால அவ கையெழுத்து போட்டாலும் நான் போட்டுருவேன், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அவ என்னை விட்டு தனியா இருக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறா, அவளுக்கு என் மேல கொஞ்சமாவது லவ் இருந்துச்சு அப்படின்னா அவ கண்டிப்பா கையெழுத்து போட மாட்டா. ஆனா மாமாவை வீறி அவ கையெழுத்து போடாம இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம்தான். நான் கையெழுத்து போடுவேன் மாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக, இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்ன மாயா இது, கதிரும் இப்படி சொல்லிட்டான். மாயா சொல்றாங்க, ஆமா பெரியமா, இப்ப எப்படி தடுக்கிறது? ஜானகி சொல்றாங்க, அதான் மாயா எனக்கும் தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. இவர் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாரு,
பெசாப்புல அவர்கிட்ட உண்மை என்னன்னு சொல்லிடலாமா? அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா கண்டிப்பா பெரியப்பாவால தாங்கிக்க முடியாது உண்மையை சொன்னா. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, மாயா கண்டிப்பா அவரால் தாங்கிக்க முடியாதான். ஆனா தனாவோட வாழ்க்கை இப்படி போறத பார்த்துட்டு என்னால எப்படி மாயா இருக்க முடியும்? ஜானகி சொல்றாங்க, பெரியம்மா கண்டிப்பா நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, மாயா எப்படியாவது இதை தடுக்கணுமே. அந்த நேரம் பார்த்து வக்கீல் வந்துட்டாரு அப்படின்னு சத்தம் கேட்குது. அண்ணா வக்கீல் வந்துட்டாரு. உடனே ரகுராம் வெளியில வராரு. ரகுராம் வந்துட்டு நேரா வக்கீல பார்த்துட்டு, வாங்க சார், இப்பதானே கால் பண்ணேன். அப்ப வக்கீல் சொல்றாரு, சார் நீங்க சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இதுல தனாவும் கதிரும் கையெழுத்து போட்டுட்டா இனிமே அவ்வளவுதான் சார் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தனாவை கூப்பிடுறாங்க. தனா அந்த இடத்துல வந்து நிக்க தனாவோட கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. கதிரும் வந்து நிக்கிறாரு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, ரகுராம் என்னாச்சுப்பா? அப்ப ரகுராம் சொல்றாரு, அம்மா அன்னைக்கு கோவில்ல காசு வெட்டி போட்டு என் பொண்ணை இந்த கதிர்கிட்ட இருந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா சட்டப்படிதான் இதெல்லாம் முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல. அதாம்மா சட்டப்படி தனாவையும் கதிரையும் பிரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வக்கீல் வந்துட்டு பேப்பர் கொண்டுட்டு வந்துட்டாரு. இனிமே அதுல கையெழுத்து போட்டா மட்டும் போதும். இனிமே தனாவுக்கும் கதிருக்கும் சம்பந்தமே இல்லை. என் பொண்ணுக்கு பக்கத்துல என் பேரு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க இப்போ பாட்டி. பாட்டி ரகுராம பார்த்து, ரகு அவசரப்பட்டு முடிவெடுக்காத. ரகுராம் சொல்றாரு, அம்மா நான் என் பொண்ணோட வாழ்க்கைக்காக இத்தனை நாள் இவ்வளவு டிலே பண்ணதே ரொம்ப தப்பு. அவசரப்பட்டு முடிவெடுக்காதன்னு சொல்றீங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, என்னதான் இருந்தாலும் தனா ஒரு பொண்ணுப்பா. அவளை கடைசி வரைக்கும் நம்ம இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு ரகுராம் சொல்றாரு, அம்மா தனாவுக்கு ஒரு நல்ல லைஃபை ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. இது கேட்டதோட நம்ம பாட்டிக்கு அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜானகி நேரா ரகுராம் கிட்ட, என்னங்க தயவு செஞ்சு அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, இதனால பின்னால நீங்க தான் வருத்தப்படுவீங்க. ரகுராம் சொல்றாரு, இதுக்கு மேல நான் இத முடிவெடுக்காம இருந்திருந்தா நான் தான் வருத்தப்படுவேன். இங்க பாருங்க, இது நான் என் பொண்ணுக்காக எடுக்க போற முடிவு. என் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக முடிவு எடுக்கிறேன். வேற யாரும் இதுல தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. இது கேட்டதோட நம்ம ஜானகி வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா டக்குன்னு பெரியப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப ரகுராம் டக்குன்னு கையமத்தி, இங்க பாரு, காளி கோவில்ல தனாவுக்கும் கதிருக்கும் இனிமே எந்த வித ஒட்டும் உறவு இல்லை அப்படின்னு நான் பிரிச்சு விடும் பொழுது நீ தேவையில்லாம வந்து தடுத்துட்ட. நான் அன்னைக்கு விவாகரத்து ஏற்பாடு பண்ணியிருக்கணும். ஆனா அன்னைக்கு ஏற்பாடு பண்ணாம விட்டுட்டேன். அதான் இப்ப பண்ணிட்டேன். சட்டப்படி தானே முடிவெடுக்கணும்னு சொன்னேன், நான் சட்டப்படி முடிவெடுத்துட்டேன். இனிமே இதுல தலையிடுறதுக்கு உனக்கு எந்தவித உரிமையும் இல்லை. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மாயா. அப்ப நம்ம மாயா நேரா தனாவை பார்த்து, தனா கையெழுத்து போடாத அப்படின்னு சொல்ல, ரகுராம் நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு தனா, அப்பாவோட முடிவுக்கு நீ மறுப்பு சொல்ல மாட்டல்ல? தனா சொல்றாங்க, அப்பா உங்களோட முடிவுக்கு நான் எப்பவுமே மறுப்பு சொல்ல மாட்டேன். அப்ப ஜானகி பயப்படுறாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, அப்ப கையெழுத்து போடு. இதை கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போட்டுட்டு நேரா கதிரை பாக்குறாங்க. போட்டுட்டு ஓரமா வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கதிரை பாக்குறாங்க. பத்மா நேரா கதிரை பார்த்து, ஏய் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, நீனும் போய் கையெழுத்து போடு. என்ன கையெழுத்து போடாம அண்ணனோட முடிவை எதிர்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கதிர் சொல்றாரு, ஐயோ அத்தை அப்படியெல்லாம் இல்லை, நான் கையெழுத்து போட தான் போறேன் அப்படின்ட்டு கதிர் போயிட்டு கையெழுத்து போடுறாரு. இதை பார்த்ததோட தனாவுக்கு சமஷாக்கு. சின்னது கதிரும் கையெழுத்து போடுறான், இவன் கையெழுத்து போட மாட்டான்னு நினைச்சேன். அப்ப வக்கீல் சொல்றாரு, சார் இவங்க வந்துட்டு கையெழுத்து போட்டாங்க, இனிமே அபிஷியலி இவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லியதோட நம்ம ரகுராம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இனிமே இவனுக்கும் இந்த வீட்டுல இடம் இல்லை. இது கேட்டதோட நம்ம கதிர் ரொம்ப சோகமா நிக்க, அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா இனிமே இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இனிமே எதுக்கு நான் இவனை இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, இவன் இந்த வீட்டு புள்ள. அப்ப பத்மா சொல்றாங்க, இந்த வீட்டு பிள்ளையா? இவன் அப்பா அம்மா எங்க? இவனுக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்கு? இதை கேட்டதோட நம்ம ஜானகி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இனிமே இந்த குடும்பத்துக்கும் அவனுக்கும் எந்தவித சம்மதமும் இல்ல. சம்மந்தம் இல்லாதவங்க இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. இவனை இப்பயே இந்த இடத்த விட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னதோட கதிர் நேரா தனாவை பார்த்து, தனா நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துப்படி நான் கிளம்புறேன். அவங்க மாமாவை பார்த்து, மாமா இது வரைக்கும் நீங்க என்ன நல்லபடியா பாதுகாப்பா பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. பொட்டு படிக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப தனா ஓடி போய் கதிரை பார்த்து, கதிர் போகாது அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் நேரா தனாவை பார்த்து, தனா நான் உன்கிட்ட என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தேன்? நான் கண்டிப்பா உன் லைஃபை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தேன் ஒரு மாசத்துல. அதே மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த இடத்துல இருந்து ஆட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மாயா போயிட்டு நேரா கதிரை தடுக்கிறாங்க. கதிர் அப்படின்னு கதிர் சொல்றாரு, என்ன மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, கதிர் இப்ப நீ எதுக்காக போற? போனியன்னா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருமா? கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, தயவு செஞ்சு விடு.
ஏதோ அதான் தனாவே முடிவெடுத்துட்டால. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, பெரியப்பா சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக தான் தனா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கா. மத்தபடி அவ உண்மையாவே உன்னை வெறுக்கலடா. கதிர் சொல்றாரு, இங்க பாரு, அவ என்ன வெறுக்கிறா. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, தனாவுக்கு உன் மேல காதல் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டா நீ இந்த ஊர்ல இருப்பியா? அப்ப கதிர் சொல்றாரு, கண்டிப்பா, ஆனா தனாவுக்கு தான் என்ன பிடிக்கலையே. மாயா சொல்றாங்க, நீ இப்பே இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேரா தனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. தனா ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லு மாயா அப்படின்னு சொல்ல, அப்ப மாயா சொல்றாங்க, ஏ தனா என்ன பண்ற? தனா கேக்குறாங்க, ஏன் மாயா என்னாச்சு, ஏன் பதட்டமா பேசுற? மாயா சொல்றாங்க, தனா, கதிர் இங்கேருந்து ஆட்டோல போனான்னு, அப்பா அவனுக்கு விபத்து ஆகிருச்சு. அவனை இனிமே பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க வா அப்படின்னு. இது கேட்டதோட தனாவுக்கு செம்ம ஷாக்கு. தனா வீட்டில் உள்ள ஆளை பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அப்ப தனா இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. அங்க போயிட்டு நேரா கதிரை பார்த்து அழுகுறாங்க. ஐயோ கதிர், என்ன மன்னிச்சிரு. எங்க அப்பாவோட விருப்பத்துக்காக தான் நான் வந்துட்டு கையெழுத்து போட்டனே தவிர்த்து எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு அர்த்தமே இல்லை. என்னைக்கு வந்துட்டு அந்த கார்த்திக் கெட்டவன் என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நீ தாலி கட்டுன அப்படின்னு தெரிஞ்சிச்சோ, அப்பையிலேருந்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன். உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருந்திருக்கணும். உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படணும். உன்னை நான் ரொம்ப திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு வா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம கதிர் வந்து நிக்கிறாரு. கதிரை பார்த்ததோட தனாவுக்கு செம ஷாக்கு. நம்ம தனா ஓடி போய் கதிரை ஹக் பண்றாங்க. அப்ப இதை பார்த்ததோட நம்ம மாயா இங்கேருந்து வராங்க. வந்ததோட நேரா தனாவை பார்த்து, தனா இங்க பாரு, இந்த அளவுக்கு நீ கதிரை விரும்புற, ஆனா பெரியப்பா கிட்ட சொல்றதுக்கு ஏன் பயப்படுற? இங்க பாரு, நீ மட்டும் கதிரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீன்னா கண்டிப்பா பெரியப்பா கதிரை மருமகனா ஏத்துப்பாரு. வீட்டுல உள்ள பிரச்சனைய பாதி தீண்ட மாதிரி. அப்பா பேச்சு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத அப்படின்னு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, மாயா அதுக்கு நான் என்னதான் மாயா பண்றது? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, விவாகரத்துல கையெழுத்து போட்டிருக்கேல்ல, அதை முதல்ல கேன்சல் பண்ணு. இது கேட்டதோட தனா சொல்றாங்க, அப்பா கண்டிப்பா என்கிட்ட பேச மாட்டாரு, நானும் அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாதான் மனசு உடைஞ்சு போயிடுவாரு. மாயா சொல்றாங்க, இங்க பாரு, பெரியப்பா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. என்னைக்குமே நீ நல்லா இருக்க கூடாது அப்படின்னு அவரு நினைக்கவே மாட்டாரு. தயவு செஞ்சு அவரை பத்தி இப்படி நினைக்காத. உடனே தனா சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாயா. மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ இந்த அளவுக்கு கதிரை லவ் பண்ற அப்படிங்கிறது கதிருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே கதிரும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான், கவலைப்படாத. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா மாயா, தனா லவ் பண்ற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். இத்தனை நாளும் அவ என்னை வெறுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, பாத்தியா தனா, இந்த அளவுக்கு கதிர் உன்னை விரும்பி இருக்கான் அப்படின்னு. ஆனா நீ தான் கதிரை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இது கேட்டதோட தனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த ப்ரொமோ தாங்க கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ப்ரொமோ பற்றின ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.